வணக்கம் நண்பர்களே. மரியாதைன்னா கிலோ என்ன விலை, அது பிளாக்கில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்க தான் தமிழக வெற்றிக்கழக ரசிகர்கள், தொண்டர்கள், இல்லை அமைச்சர்கள் எல்லாம் எப்படி வேணாலும் சொல்லலாம். அவங்கெல்லாம் இப்படி கேட்குறவங்க தான். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ பார்த்துட்டு வந்துடுறோம். அதெல்லாம் வேணாம்னு நீங்கள் தூக்கி எறிஞ்ச பொருள் தான். உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உட்காருங்க. நம்ம எட்டி பார்க்குற அளவுக்கு அங்கே எதுவும் பெரிய சம்பவம் நடக்கல. உட்காருங்க. இவர் ஒரு அமைச்சர். இவர் வேலூரில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. மீட்டிங் போடும்போது அந்த வேலூரில் இருக்கிற எம்பி, அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் யாருன்னா நம்ம துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் கதிர் ஆனந்த் அங்கே வந்து காரில் போயிருக்கார். போனோடனே அது டிஎம்கே கொடி முன்னாடி இருக்கும் இல்லையா, இதை பார்த்தோன்னே அவங்க தொண்டர்கள்லாம் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அது நீங்கள் வேணான்னு தூக்கி போட்ட பொருள் தான், அது அவ்வளோ ஒர்த்து கிடையாது, அங்கே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் ஒரு அமைச்சர், அவர் ஒரு எம்பி. ஒரு அமைச்சர் ஒரு எம்பியை பார்த்து இந்த வார்த்தை சொன்னால் இவருக்கு நாகரிக அரசியல்னால் என்னென்னு இவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். அப்படியே இன்னொரு அமைச்சர் இருக்காங்க, அவங்க பேர் கீர்த்தனா. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் பாருங்கள். பாருங்க, இவங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் போயிருக்காங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போயிட்டு ஒரு மாணவியை கூப்பிட்டு இங்கிலீஷில் பேசு அப்படின்றாங்க. கவர்மெண்ட் பள்ளிங்கிறது வந்து ஒரு தமிழ் மீடியங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த தமிழ் மீடியத்தில் போயிட்டு இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. சொன்னோன்னே அந்த பொண்ணு அப்படியே தயங்கி நிற்குது, திணறுது. அதுக்கு தெரியல, குழந்தைக்கு தெரியல. இவங்க தொழில்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார், ராஜ்மோகன் அவர்கள். அவர் தான் வந்து பள்ளிக்கூடத்தில் ஆய்வு பண்ணணும். அவர் வரல. ஆனால் இந்த அம்மா வந்து அந்த குழந்தைகிட்டங்கிறத விட அந்த ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கிலீஷ் நாலேஜ் குழந்தைகளுக்கு இல்லை, நீங்கள் சொல்லித்தரல அப்படின்னு இவங்க குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்களா. இவங்க ஆய்வில் குற்றம் கண்டுபிடிச்சதை இவங்க வீடியோ எடுக்கிறாங்க, ரீல்ஸாக எடுக்கிறாங்க. ரீல்ஸாக எடுத்து இதை சமூக வலைதளங்களில் போடுறாங்க. குழந்தைகள்கிட்ட அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள வந்து 8th வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குழந்தைய மட்டம் தட்டுற மாதிரி அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுட்டு அந்த குழந்தைய சொல்ல தெரியாமல் முழிப்பதை அவங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் போடுறாங்கன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு நாகரிகம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தையை பற்றி ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கங்களேன், எந்த செய்தியாக வேணா இருக்கட்டும், அந்த குழந்தையோட முகத்தை பிளர் பண்ணிடுவாங்க. முகத்தை பிளர் பண்ணி தான் அந்த குழந்தைகிட்ட பேட்டி எடுப்பாங்க. ஒரு பேட்டி எடுத்தாலே அதே மாதிரி செய்தித்தாள்கள் இருக்கு இல்லையா, அந்த செய்தித்தாள்களில் குழந்தைகளுடைய பெயரை வேறு பேர் மாற்றிருப்பாங்க. அந்த குழந்தையோட பேர் வந்து இப்போ வந்து ஒரு உமான்னு வச்சுக்கிட்டா அந்த குழந்தையோட பேரை வந்து மாலதி அப்படின்னு மாற்றிருப்பாங்க. அதுலேயே சொல்லியிருப்பாங்க, குழந்தையின் எதிர்காலத்தை கருதி பெயர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு பேசிக்குங்க. இவங்க தொழில்துறை அமைச்சர். இங்கிலீஷ்லலாம் ஆங்கிலத்திலலாம் அவங்க வந்து பொழந்து கட்டி ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஒரு குழந்தையை வீடியோ எடுத்து அந்த குழந்தைய முகத்தை பிளர் பண்ணாமல் அப்படியே வெளியிடுவது தவறு என்பது இவருக்கு தெரியவில்லை என்றால் இவர் அமைச்சர் பதவிக்கு தகுதி உள்ளவரா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போது இந்த 2 அமைச்சர்களும் நான் சொன்ன மாதிரி மரியாதைன்னா, நாகரிகம்னா கிலோ என்ன விலை, இது பிளாக்கில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குற அறிவோடு தான் இருக்கிறாங்க. மக்களே, புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம்.